வெல்கம் டு பென்டோ ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7648 கொஸ்டின் இருக்குது. அப் டு நவம்பர் சிடிஎஸ்சி எக்ஸாம் 2024 வரைக்கும் நம்ம கம்பைல் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸை ரிவைஸ் பண்ணலை, மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரி, யூனிட் 9 அண்ட் எக்கனாமி இது மட்டும் இருக்கிறது. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. அங்கங்கே கரண்ட் அஃபேர்ஸை தூக்கி மர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதே தான் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுவாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? நம்ம பழைய சிலபஸ் படியே போகலாம். எப்பயும் போல் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் கம்பைலேஷன் பாருங்கள். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ்லாம் பாருங்கள். சரிங்களா? ஈவன் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறப்ப சில டைம் மென்டல் எபிலிட்டிலேயே அவங்க 26லாம் கேட்டிருக்காங்க, 22-3 கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சி இஸ் நாட் ட்ரஸ்டபிள். நம்ம பார்ப்போம் வரப்போகிற எக்ஸாம்ஸில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, கரெக்டாக அத்தனை கொஸ்டின்ஸ் எடுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. வந்தால் நல்லது தான். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். இது 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி நம்ம மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுருக்கோம். பொது தமிழ் கொஞ்சம் டைம் ஆகும், ஜென்ரல் இங்கிலீஷும் கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்குது. இது வந்து யூனிட் 6க்கான இந்த முன்னாடி யூனிட் 8 இருந்தது இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதை வந்து நம்ம டாபிக் வைஸ் கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் வந்தோடனே இதை ரிவைஸ் பண்ணிவிடுவோம். அதனால் ஒவ்வொரு எக்ஸாம் வந்தோடனே அதை ரிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. வி வில் ட்ரை பிஃபோர் குரூப் 4 ஆர் குரூப் 2. சரிங்களா? ட்ரை தான். அது பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியல. அது ஒரு பெரிய வேலை. வி வில் சி.